உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஆறுது வா. ஐயோ, பிரேக்ஃபாஸ்ட் சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். பீக்கு, சாப்பிட வா. இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான டவரை கட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஆறி. உயரத்தோட கடவுளே, எனக்கு உன்னோட blessing கொடு ப்ளீஸ். அவன் ரொம்ப பிஸியான பில்டர் ஆயிட்டான். பீக்கு ஒழுங்கா வா, கடைசி வாட்டி கூப்பிடுறேன். ஓஹோ, பீக்கு. பிஸி பில்டர் சார், போதும் வந்து சாப்பிடு. அப்பா, இது ரொம்ப உயரமானது. இருங்க, இதுதான் கடைசி பிளாக். போதும், பிளாக்கும் இல்ல எதுவும் இல்ல. ஆமாமா, நான் இப்போ கிளம்பிட்டேன். ஆஹா, பீக்கு, இப்படி எல்லாம் பண்ணாத, வா. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். அட, இப்ப பெருசா என்ன ஆயிடுச்சு? ஐயோ இல்ல, சாரிங்க, நான் உங்களை சொல்லல. பீக்கு, என்னாச்சு? கடைசி பிளாக் தான் இருந்தது, ஆனா இப்ப எல்லாம் உடைஞ்சு போச்சு. பீக்கு, அது வெறும் பிளாக்ஸ் தானே? அத அவன் கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சான். அது அவனுக்கு ரொம்ப முக்கியம். வா பீக்கு, நம்ம இப்போ இத திரும்ப கவனமா செய்யலாம். செய்யலாமா? ஆனா என் டவர், ஒருவேளை நாம சேர்ந்து செஞ்சு சரி பண்ண முடியுமா? அப்பா வந்து உதவி பண்ணாருன்னா பண்ணிடலாம். ஆமா, அப்பா வந்து பிளாக் ஃபேரியா மாறிடுவாரு. என்னது? இப்பவா? அட, அட, நான் வந்துட்டேன். நான் தான் பிளாக் ஃபேரி. ஏய் மாயா பிளாக், பறந்து போ. ஒரு வாய் சாப்பிட்டா ஒரு பிளாக் ஃப்ரீ. கட்டி முட்டி பெட்டி குட்டி குட்டி போய் ஒட்டிக்கோ. கட்டக் மட்டக் பட்டக் திட்டக் கட்டக் மட்டக் பட்டக் திட்டக் ஜூ.
ஓஹோ லேட் ஆச்சு, நான் போறேன். அந்த பிளாக் ஃபேரி அடுத்த வேலைக்காக பறந்து போயிடுச்சு.